இது தொடர்பான தனது கருத்துக்களை பகிர்வதற்காக தொலைபேசி வாயிலாக இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள். திரு பிரியன், வணக்கம். வணக்கம். இப்ப நத்தம் விஸ்வநாதனும் எஸ்பி வேலுமணியும் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். நீக்கப்பட்ட 400 நிர்வாகிகளை சேர்க்க வேண்டும் என்று மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை இபிஎஸ்க்கு விடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம டிடிவி மற்றும் சின்னம்மா அவர்களையும் கட்சியில் மீண்டும் இணைக்க வேண்டும், பல விஷயங்களை முன்னிறுத்தி பேசியிருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? இது அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த மோதலோட மற்றொரு வெளிப்பாடாக தான் இந்த அறிக்கையை பார்க்குறேன். அதாவது தொடர்ந்து தேர்தலுக்கு அப்புறம் தொடர்ந்து வீரமணி அவர்களோ அல்லது டிவி சண்முகம் போன்றவர்களோ நத்தம் விஸ்வநாதன் போன்றவர்களோ சொல்லி கொண்டு வருகிற ஒரே விஷயம் என்னன்னா, பொதுக்குழு கூட்டுங்க தோல்விக்கான காரணங்களை விவாதிக்கணும் அப்படின்ற விஷயத்தை தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க. ஆனால் அதை பற்றி ஒரு எடப்பாடி பழனிசாமி அதை கொஞ்சமும் அதை கண்டுக்க மாட்டேன்றாருன்னு தான் ரொம்ப முக்கியமான விஷயம். தேர்தலுக்கு முன்னாடியே கட்சியை பலப்படுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க சொன்னாங்க. கட்சியை பலப்படுத்தணும், விலகி போனவர்களை சேர்க்கணும். எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் கட்சியை எதிர்காலத்தில் நல்லா இருக்கணும்னு நினைச்சிருந்தாருன்னா தேர்தலுக்கு முன்னாடியே செங்கோட்டையன் போன்றவர்களெல்லாம் விட்டுருக்க மாட்டாரு, பன்னீர்செல்வம் போன்றவர்களெல்லாம் விட்டுருக்க மாட்டாரு. அவங்கெல்லாம் கட்சியை விட்டு போயிருக்காங்க. ஸோ அது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கட்சியில் விலகி போனவங்களை சேர்க்கணும்னு இவங்க சொன்னாங்க. 6 அமைச்சர்கள் சொன்னாங்க. அதிமுக இருந்த 6 அமைச்சர்கள் சொன்னாங்க. அதை எடப்பாடி பழனிசாமி அது கொஞ்சமும் கேட்கல. அதே மாதிரி நல்ல பலமான கூட்டணி அமைக்கணும்னு சொன்னாங்க. அது மாதிரி பலமான கூட்டணி அமைக்கல. தேமுதிக எல்லாம் ஒரு கூட்டணி அமைக்காத விட்டுட்டாருன்றதை பார்த்தோம் நம்ம. அதனால தேர்தலுக்கு முன்னாடியிலிருந்தும் சரி, தேர்தலுக்கு அப்புறமும் சரி, அவர் ஒரு எதேச்சிகாரமாக செயல்படுகிறார் என்பதுதான் சிபி சண்முகம், வேலுமணி மற்றும் நத்தம் விஸ்வநாதன் போன்றவரோட குரலா இருக்கு. நடுவில் இந்த தாவேகா கவர்மெண்ட் ஆதரிக்கிற ஒரு எபிசோடு ஒன்று வந்தது. அதுல நம்பிக்கை தீர்மானத்தில் ஓட்டு போட்டாங்க. அந்த கட்சி தாவல் தடை சட்டம் வந்தது. அதுக்கப்புறம் அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக மறுபடியும் மன்னிப்பு கேட்டாங்க, போனாங்க, வந்தாங்கன்னா கூட பாயிண்ட் என்னன்னா அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி நடத்துவதில் பெரிய வருத்தம் கட்சிக்காரர்களுக்கு இருக்குன்றதான் முக்கியமான விஷயம். அதுவும் குறிப்பா வேலுமணி போன்றவர்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. வேலுமணி, தங்கமணி, நத்தம் விஸ்வநாதன் அவங்களுக்குலாம் ரொம்ப வருத்தம் ரொம்ப அதிகமா இருக்கு. ஆனா அதை பத்தி எதையுமே எடப்பாடி பழனிசாமி அதை பத்தி கொஞ்சம் சிறிதும் கவலைப்படாமல் அவர் பாட்டுக்கு அவர் என்ன நினைக்கிறாரோ அதை மாதிரி நடத்திட்டு இருக்காரு. அதே மாதிரி இவங்கெல்லாம் மன்னிப்பு கேட்டு திரும்பி வந்த பிறகு இவங்க கிட்ட பிடிங்கின பதவியை திருப்பி கொடுத்துருக்கணும், மாவட்ட செயலாளர் பதவியை. அதுக்குள்ளேயே வேற ஒரு நபரை போட்டு, புதிய நபரை போட்டு இவங்க வந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு ஒரு டம்மி போஸ்டை கொடுத்தாரு. அது இவங்களுடைய கோபத்தை மேலும் அதிகரிக்க செய்யற ஒரு விஷயமா இருக்கு. அதனால இப்போ தற்சமயத்துக்கு கட்சிக்குள்ளேயே இருந்து ஃபைட் பண்ணி எடப்பாடி பழனிசாமி ஃபைட் பண்றதுன்னு இவங்க தீர்மானிக்கிறாங்க. கட்சியிலேருந்து வெளியில போயிட்டு ராஜினாமா பண்ணிட்டு சி விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர் போன்ற மாதிரி பண்ணாம கட்சிக்குள்ளேயே இருந்து ஃபைட் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணி பாக்குறாங்க. அது கூட ஒரு கட்டமுறையும் தான் அது நடக்கும். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ரொம்ப தெளிவா இருக்கார். தான் வச்சதுதான் சட்டம், தான் விரும்பியதுதான் அந்த கட்சியில் நடக்கும்ன்ற மாதிரி அவர் இருக்கார். அதனால இவருடைய முயற்சி எந்த அளவுக்கு பலன் அளிக்கும் தெரியல. அதே சமயம் தவேக்காக்கு போனவங்களுக்கும் ஒரு பெரிய மரியாதை எங்க கிடைச்ச மாதிரி தெரியல. அவங்க ஒரு மாநில அளவுல பதவியில் இருந்தவங்களுக்குலாம் ஒரு மாவட்ட அளவுல சுருக்கி அங்க தவேக்கால பதவி கொடுக்கறத நம்ம பாக்குறோம் நம்ம. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ இவங்க தாவேக்காக்கு போனாலும் அங்கே பெரிய ஒரு எதிர்பார்ப்புகள் அவங்களுக்கு நிறைவேறுமா சொல்ல முடியாது. அதே சமயம் இருக்கிற கட்சியில் அதிமுகவை சரி பண்றதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவரை திருத்த முடியுமான்னா அதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப குறைவா இருக்கு. அதனால இந்த ஆன்கோயிங் நடந்துட்டு இருக்கிற இந்த மோதல்ன்றது எப்படி முடியும்னு சொல்ல முடியாது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஜனரல் பாடியில பொதுக்குழுல ஆதரவு இருக்கு. அதே சமயம் அவர் கட்சி சின்ன அவர்கிட்ட இருக்கு. இதெல்லாம் அவருக்கு ஒரு அட்வான்டேஜா இருக்கிறதுனால அவர் மற்றவங்க யாரை பத்தியும் அதை பத்தியும் கவலைப்படல. இனிமே யார் அவரை எதிர்த்து போர்க்கொடி தூக்கினாலும் பொதுக்குழுல பெரிய அளவுக்கு ஆதரவு பெற முடியாதுன்னு அவர் நினைக்கிறார். அந்த இடத்துலதான் வேலுமணி அவர்கள் என்ன கேட்கறாங்க, அந்த 400 பேரை உள்ள கொண்டு வாங்க பொதுக்குழுன்னு கேட்கறாங்க. அது எவ்வளவு தூரம் அதுக்கு எடப்பாடி ஒத்துப்பாரு சொல்ல முடியாது. ஸோ இந்த போராட்டம் போய்கொண்டேதான் இருக்கும். எடப்பாடியும் திரும்பி இந்த கட்சி நல்லா வரணும்னு நினைச்சு செயல்படுவார்ன்றதுல அவங்களுக்கு நம்பிக்கை, வேலுமணிக்கெல்லாம் நம்பிக்கை போயிட்டு இருக்கு. அதிமுக தொண்டர்களுக்கு நம்பிக்கை போயிட்டு இருக்கு. ஸோ ஒரு 100 வருடம் இந்த கட்சி இருக்கும்னு ஜெயலலிதா சொன்னாங்க. அது ஜெயலலிதாவுடைய அந்த எதிர்பார்ப்பை எந்த அளவுக்கு இதாக்கணுமோ, அது பாசிபிலிட்டி இல்லாமல் பண்ணணுமோ அந்த அளவுக்கு எடப்பாடி தன்னுடைய முயற்சி எடுத்து பண்ணிட்டு இருக்காரு தான் நம்ம பார்க்குறோம். திரு பிரியா, இப்போ அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 4 ஆண்டுகள் 8 மாதங்கள் இருக்கு. உள்ளாட்சி தேர்தல் 6 மாதத்துல வர இருக்கு. இதே நிலை நீடித்தால் அதிமுகவின் நிலை என்னவா இருக்கும்? எதை மாற்றிக்கொள்ள வேண்டும் இபிஎஸ்? அனைவரையும் அரவணைத்து போற ஒரு போக்கு இருந்தால்தான் சரியா வரும். அதே மாதிரி இப்ப வேலுமணி கேட்கிற மாதிரி அந்த பொதுக்குழுல நீக்கினவங்க எல்லாம் சேர்க்கணும், மறுபடியும் பிடுங்கப்பட்ட பதவியெல்லாம் அவங்களுக்கு கொடுக்கணும், திருப்பி வந்தவங்களுக்கு கொடுக்கணும். இந்த மாதிரி பல விஷயம் இருக்கு. ஏன்னா அவங்க முதல்ல எலெக்ஷன்ஸ் முடிஞ்ச பிறகு 47 பேர் அஇஅதிமுகல தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு முதல்ல விஜய் அணுகினது அதிமுகவை தான் அணுகினார். கூட்டணிக்கு வாங்க,
நீங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்கலாம் நீங்க அப்படின்னு சொன்னபோது பழனிசாமி முதலமைச்சர் நான் தான் சொன்னதுனாலதான் அந்த பேச்சுவார்த்தை நடக்கல, ஃபர்தரா நடக்கல, அது முடிஞ்சு போச்சு. அது மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை நடந்ததுனால தான் தாவேக்காவை ஆதரிக்கலான்ற ஒரு பேச்சுவார்த்தை நடந்ததுனால தான் வேலுமணி போன்றவர்கள்லாம் வந்து தாவேக்காவை நம்பிக்கை தீர்மானத்தில் ஆதரிக்கிற ஒரு முடிவுக்கு வந்தாங்க. ஆனா கடைசியில இவர் வந்து பின்வாங்கிட்டார். தனக்கான முதலமைச்சர் பதவி அவங்க கிடைக்காதுன்னு இவர் பின்வாங்கிட்டார். இவர் பின்வாங்கின பிறகுதான் வந்து அது வேற மாதிரி கட்சி தாவல் தடை சட்டம், அப்புறம் மன்னிப்பு கேட்கறது போன்ற விஷயங்கள்லாம் நடந்தது. அதுக்கப்புறம் பதவியை பிடுங்கிறது போன்ற விஷயங்கள்லாம் நடந்தது. இப்போ அவங்க திரும்பி வந்தா கூட வந்து தே ஆர் நாட் ஹாப்பி. வேலுமணியோ தங்கமணியோ இல்லை நத்தம் விஸ்வநாதனோ சிபி சண்முகம் இன்னைக்கு என்ன சொல்றாரு அசம்பிளியில கேட்டதுக்கு, எடப்பாடி பழனிசாமி நீங்க பாப்பீங்களாங்கிறதுக்கு நான் எதுக்கு அவரை பார்க்கணும் அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அப்போ எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்குள்ள ஒரு பிளவு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதனால எடப்பாடி வந்து அனைவரையும் அரவணைத்து கொண்டு போகணும். இந்த மாதிரி கஷ்டமான காலத்துல பார்ட்டியோட எதிர்காலமே ஒரு கேள்விக்குறியா இருக்கிற சமயத்துல அனைவரையும் அரவணைத்து கொண்டு போவதுதான் ஒரு தலைமைக்கு அழகா இருக்க முடியும். அதை விட்டுட்டு வந்து அவர் வந்து மற்றவங்க எல்லாருக்கூடயும் வந்து ஒரு ஒரு மோதல் போக்கை அவர் கடைபிடித்துக் கொண்டே இருப்பாரு. ஆனால் வரப்போற உள்ளாட்சி தேர்தல் மட்டும் இல்ல, வரப்போற எல்லா தேர்தலையும் கடந்த தேர்தல்களை போல அவர் தோல்வியை தான் தழுவார். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்க மிக்க நன்றி திருப்பிரியன். அடுத்ததாக தொலைபேசி வாயிலாக இணைகிறார் திராவிட ஆய்வாளர் திரு துரை கருணா அவர்கள். வணக்கம் திரு துரை கருணா. வணக்கம் சகோதரி. இந்த அறிக்கையை நீங்க பார்த்திருப்பீங்க.